Taste the Daily. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து மதுரையில் அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டம் வெற்றியடைந்ததை தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் தலைமையில் கழக நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது பேரவை நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு வெற்றிலை மாலை அணிவித்தும் வெள்ளி வாள் வழங்கியும் வாழ்த்து பெற்றனர். இதில் அம்மா பேரவையின் மாநில நிர்வாகிகளான துரை தனராஜ், வெற்றிவேல், சதன் பிரபாகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயக்குமார் மணி, சரவணமணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜவர்மன், மகேந்திரன், தமிழரசன், கருப்பையா, மாணிக்கம், சரவணன், மருத்துவரணி இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ப. சரவணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். நீட் தேர்வில் 7.5% உள் இடஒதுக்கீடு மூலம் மருத்துவம் படிப்பதற்கு தேர்வான அரசு பள்ளி மாணவி சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து நன்றி தெரிவித்தார். சேலம் உடையாப்பட்டி அரசு பள்ளி மாணவி சுவாதி நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று 7.5% உள் இடஒதுக்கீடு மூலம் சென்னை மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்கு மருத்துவ சீட்டு பெற்றுள்ளார். இதையடுத்து சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் மாணவி சுவாதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றார். அப்போது சேலம் அயோத்தியாபட்டினம் ஒன்றிய கழக செயலாளர் மெடிக்கல் ராஜா உடனிருந்தார்.